திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள தெற்கு பாப்பான்குளத்தில் ஸ்ரீ மயிலாடும் பாறை அருள்மிகு திருக்குமரன் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா மற்றும் 5வது ஆண்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 8:30 மணிக்கு கும்ப பூஜை ஹோமமும், காலை 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் விமானம் மற்றும் மூலஸ்தான அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் கலந்து கொண்டார். இவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. பகல் 1 மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. மாபெரும் அன்னதானத்தில் சுற்று வட்டார பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். அருள் தரும் ஸ்ரீ மயிலாடும் பாறை திருக்குமரனின் அருள் பெற்று சென்றனர். இரவு 6 மணிக்கு சப்பர வீதி உலா நடைபெற்றது. வந்துட்டு இருந்தேன் வர கொஞ்சம் தாம்பாளத்தில் தனித்தனியாக வாங்க முடியாது. அதில் வீடு ரைட் அப்படி போகிறோம் அப்படி கொடுத்துரு. சகாசிரயுக அக்னிர் விப்ராட்டிவதனः ரைட் அதான் கீழே வைங்க.
இந்த வைகாசி விசாக திருநாளிற்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் எங்களது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது இந்த கோவில் எப்படி இருந்தது என்றே தெரியாது. தற்சமயம் இந்த மக்களுடைய எல்லாருடைய தெற்கு பாப்பங்குளம் மக்களோடையும் சிங்கம்பட்டி சிங்கம்பட்டி ஒரு சில ஆட்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த கோவில் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து இப்பொழுது இந்த வைகாசி விசாகத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒரு தேர் இழுக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக முன்னேறி இருக்கிறது. மேலும் கோவிலுக்கு அரசு சார்பில் ஒரு திருமண மண்டபம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் ஒத்துழைப்பு மிகுந்த ஒத்துழைப்பு. இந்த அளவுக்கு எங்கேயும் எந்த கோயிலும் இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் முன்னேறி இருக்காது.
அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு பயங்கரமாக இருந்தது. இதற்கு எல்லாருக்கும் இந்த மக்களுக்கும் இந்த கதிரேறு முருகனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மயிலாடும்பாறை முருகன் கோயிலுக்கு வந்து வருகை தந்திருக்கும் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நீங்கள் அடிக்கடி வந்து மயிலாடும்பாறை முருகனை தரிசித்து அருள் பிரசாதம் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடும்பாறை முருகன் கோயிலுடைய வைகாசி சாகத்திற்கு பெரியவர்களெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கவும், இன்னைக்கு வைகாசி சாகமாக ஆசீர்வதிக்கிறோம். பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று வைகாசி திருவிழா மயிலாடும்பாறை தெற்கு பாப்பாங்குளம் மயிலாடும்பாறை முருகன் கோயிலில் வைத்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் பொதுமக்களும் மற்றும் எல்லோரும் வந்திருந்து சீரும் சிறப்புமாக நடத்தி தரும்படி உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த தெற்கு பாப்பாங்குளத்தில் நம்ம மலை மேலே ஒரு முருகன் இருக்கார். அந்த முருகனுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வருஷாபிஷேகம் 5வது ஆண்டு வருஷாபிஷேகமும் 5வது ஆண்டு வருஷாபிஷேகமும் வைகாசி விசாகமும் ஒருங்கே அணைந்த இன்று அவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், எல்லா பூஜைகளும் பண்ணி மற்றும் அன்னதானம் அனைவரும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிரிவலை பாதையும் இந்த தெற்கு பாப்பாங்குளத்தில் இந்த முருகனுக்கு சிறப்பாக கிரிவலை பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதை பக்தர்கள் சுற்றி வந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும். வேண்டுவோருக்கு வேண்டுவோருக்கு கொடுக்கும் நமது முருகனை அனைவரும் வணங்கி அருள் பெற வேண்டுமாயின் மிகவும் தாழ்மையுடன் பக்த கோடிகளுக்கு எனது அன்பு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். தெற்கு பாப்பாங்குளம் வீட்டிற்கும் மயிலாடும்பாறை திருக்குமரன் திருக்கோவில் இன்று வந்து சீரும் சிறப்புமாக வைகாசி விசாகம் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லா முருகன் கோயிலும் விசேஷமான கோயில் தான். ஆனால் இந்த மயிலாடும்பாறை முருகன் கோயில் வந்து மிக அதிக சிறப்பு வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக தெற்கு பாப்பாங்குளத்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருஷம் பூஜைகள் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ தனியாக கோயிலுக்கு வந்து சப்பரங்கள் செஞ்சு சப்பரம் புதிதாக செஞ்சு கிரிவல பாதை அமைக்கப்பட்டுள்ளது. நான் வந்து ஒன்று கேட்டுக்கொள்ளணும்னா, அனைத்து மக்களும் இந்த கிரிவலை பாதையை வந்து பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பு. பொதுமக்களுக்கு தெரியாது. அதாவது பௌர்ணமி எதுக்கு சிறப்புன்னா, சந்தனுடைய அணுக்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக இருக்கும். அது இப்போ நம்ம அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறனால இந்த அனைத்து மக்களுக்கும் மனநலன் திடமாகவும் தைரியமாக இருக்கும். அதனால தான் கிரிவலம் போகிறோம். கிரிவலம் எப்போனாலும் போகலாம். அந்த பௌர்ணமிக்கு போகிறது என்ன சிறப்புனா, பௌர்ணமி போகிற அன்னைக்கு அந்த சந்திரனுடைய கதிரணுக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல பட்ட ஒன்று நமக்கு வந்து மன தைரியமும் ஒரு சக்தியும் கிடைக்கும். அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த கிரிவலை பாதையை பௌர்ணமி தோறும் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.